Hi everyone, Assalamu alaikum. Hope you all doing great. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என் ஒரு நாள் எப்படி கழிஞ்ச அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, பொதுவாகவே என்ன பேபியை நான் வெளியில் கூட்டிக் கொண்டு போகிறேன். சம்மர் டைமு கட்டாமல் நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். அட்லீஸ்ட் வீக்குக்கு ஒருக்க சரி நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். மார்னிங் போய்த்து ஈவினிங் வர மாதிரி அப்படி தான் நிற்கும். ஆனால் வின்டர் தொடங்கினா கூட்டிக் கொண்டு போகிறல. ஏன்னா நான் போகிறேன்னா பொதுவாக பஸ்ஸில் தான் போகணும். நாங்கள் சிட்டி சென்டருக்கு பஸ்ஸில் எங்களோட ஓன் வெஹிக்கிளில் அப்படி போகிற அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் பஸ்ஸில் போகிற அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 hour ஆகுற. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சிட்டி சென்டருக்கு 2 பஸ் தாண்டி போகணும். பொதுவாக எங்களோட வில்லேஜில் டைம் பஸ் எப்போவுமே கொஞ்சம் கூடுதல் டைம் நான் கொஞ்சம் சோம்பரப்படுறேன். மிச்சம் நாளைக்கு பிறகு நான் இந்த கவா கூட்டி கொண்டு போவோம் அப்படின்ட்டு பார்த்தா பாவம் சொல்லி. இன்னொரு விஷயம் என்ன தண்டா, ஒன்லி அவுட் கோயிங் நோ இன்கமிங் அது மாதிரி தான் நிற்கும். எனக்கு போகத்தான் தெரியும், வர தெரியா. டைம் பஸ்ன்றதுக்காக போக்கொள்ளே மிஸ் ஆகினா பரவாயில்ல, ஆனால் வரக்கொள்ளே மிஸ் ஆகினா எனக்கு பயம் எப்படி வர கிடைச்சும் அப்படின்னு சொல்லி. ஸோ மோஸ்ட்லியாக ஹஸ்பண்ட் ஏர்லியாக அவரோட ஒர்க் முடிகிற டைமுக்கு தான் நான் போகிறேன். இப்போ வரப்போக்கில் அவரோட வர மாதிரி அப்படி தான் எவ்ரி டைம் நடக்கும். நான் பேக் எல்லாம் நான் நேற்றே பேக் பண்ணி வச்சேன். அப்படின்ற அவட சேஞ்சிங் பேக் இருக்கும் இல்லையா, அதில் எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோத் அப்படியெல்லாம் நான் அவக்கு எடுத்துக்கொள்கிறேன். பழமையாகவே அதை பேக்கில் என்ன இருக்கிறோ அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறேன். அதோடு கிச்சனில் தான் இந்த கொஞ்சம் ஏர்லியாகவே எலும்பி அப்படி தான் செய்கிறேன். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் போகிறேன். ரைஸும் கறி தான் நான் குக் பண்ணி வச்சுட்டு போக பார்க்குறேன் ஈஸின்றதுக்காக. ரைஸை தான் வச்சு பார்க்குறேன். இது கீ ரைஸ் மாதிரி நான் இதை வச்சுறேன். எப்படின்னா நாங்கள் குக் பண்ணுற ரைஸுக்கு தண்ணி அளவு நான் இப்படி தான் வச்சுறேன். எப்போவுமே நான் orange கணக்கு அப்படி தான் வச்சுட்டு அதுக்கு மேலே உப்பை போட்டு அதுக்கு மேலாலே கோகனட் பவுடர் போடுறேன். நான் கோகனட் மில்க் ஊற்றுற அப்படி இல்லாமல் கோகனட் பவுடர் தான் போடுறேன். அப்போ கோகனட் ரைஸ் மாதிரி வரும். அதோட கீயை அதுக்கு மேலாலே போட்டுடுறேன். நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் எப்போவுமே கீ ரைஸ்ன்னு வச்சுக்கொள்ளையிலும், என்ன கீ ரைஸோ கோகனட் ரைஸோ என்ன வேணாலும் வச்சுக்கொள்ளையிலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். எனி கைண்ட் ஆஃப் கறிக்கு நல்லா சூட்டபிள் ஆகிக்கும் இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தோசை தான் செஞ்சேன். என்ன தோசை அப்படின்னா ஆட்ட மாவால் அதான் தோசை தான் செஞ்சேன். உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், நீங்கள் சில டைம் அதை கோதுமை தோசைன்னு சொல்லுவோம் தானே, அதுவும் அதே மெத்தட் தான். நான் அதுக்கு பதிலாக நான் ஆட்டமா யூஸ் பண்ணேன். அதுவும் நல்லா தான் வந்தேன். ஆனால் கட்டாயம் தாளித்து ஊற்றினா நல்லா இருக்கும். தாளித்து ஊற்றாமல் சும்மா ஊற்றினா அந்த பெருசாக ஒரு டேஸ்ட் இருக்காது. பொதுவாக தாளித்து ஊற்றி நான் செய்கிறேன். ஈஸியான ரெசிபி அது, குயிக்காக செஞ்சு முடிச்சாலும் அதை தான் நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சூஸ் பண்ணினது. நான் இப்படி வெளியில் போகிறேன் அப்படின்னா லஞ்சும் நல்லாவே சிம்பிளாக தான் நிற்கிறேன். ஆனால் இன்றைக்கி சும்மா ரைஸும் கறி தின்னணும் மாதிரி இருந்தேன். அதனால் நான் அதை செஞ்சு வச்சுட்டே போக பார்க்குறேன். 10:40 பஸ், ஒரு ஹவருக்கு ஒருக்க தான் பஸ் சீக்கிறேன். அது மிஸ் ஆகினா 11:40 அதை பஸ்ஸில் தான் போகணும். எப்படியுமே 11:40 பஸ்ஸில் போகணும். அப்போ தான் அட்லீஸ்ட் 1 o'clock போய்த்து சேரலும். ரைஸுக்கு நாங்கள் ஊற்றின தண்ணி எல்லாம் வற்றினது பிறகு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டால் சரியா, அப்போ தான் எல்லாம் ஈவனாக வேகும். நீங்கள் செய்கிறோ தெரியும், ஆனால் நான் மோஸ்ட்லி செய்கிறேன். எப்படின்னா லிட்டில் ஹோல் ஒண்டிக்கும், இதுவாக லிட்டு எல்லாம் இருக்கும். அதை லிட்டுக்கு மேலே ஒரு ஃபொயில் உண்டால மாதிரி அதை மூடி வச்சுக்கிறேன். அப்போ தான் அதோட ஆவி வெளியில் போகாமல் வேகிறதுக்கு. இல்லாட்டி சில டைம் மேலே இருக்கிற ரைஸ் வேகாது, கீழே இருக்கிற வெந்திக்கும், அப்படி நடக்கும். நெக்ஸ்ட் கறி செய்ய பார்க்குற அபஜிங் கறி தான் நான் செய்ய பார்க்குறேன். அதைத்தான் வெட்டி குயிக்காகவே நான் ஏர் ஃப்ரை பண்ணேன். சரியாக பார்த்தா அதை பொரிச்சு எடுக்கணும், அப்படி இல்லாட்டி ஏர் ஃப்ரை பண்ணி மடிக்கலும். அது என் ஃப்ரெண்டு ரெசிபி அவள் சொல்லி தந்தது. அது அபஜிங் கறியை செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் அபஜினை நீட்டமாக இல்லாட்டி மெல்லிஸாக வெட்டிக்கொள்ளணும். எனக்கு அது உண்மையாகவே மறந்து நான் வளமையாக வெட்டுற மாதிரி தான் வெட்டினேன். பிறகு தான் எனக்கு யாஃபம் ஏன்னா மெல்லிசாயை வெட்டுற அப்படின்னா குயிக்காக வேகிறதுக்கு டேஸ்ட்டும் இன்னும் நல்லா இருக்குன்றதுக்காக. ஆனால் இது ஸ்டில் அது ஓகே தான் நீங்கள் அப்படி செய்கிற அப்படின்னா கொஞ்சம் மெல்லிசா வெட்டி கொண்டா நல்லா. இப்போ எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். அது கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். அதோடு நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட 1/2 ஆனியன் 1/2 டொமேட்டோ 2 க்ரீன் சில்லி நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் சரியே.
டொமேட்டோ கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வந்த அப்புறம் வேறையாகவே நாங்கள் ஏர் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற அபஜினை தான் சேர்க்குறேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பொரிச்சும் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி அவனில் போட்டும் சேர்க்கலும். என்னென்ன பவுடர்ஸ் ஜாதி போடுறேன் அப்படின்னா சில்லி பவுடர் போடுறேன், அதோட வந்து டர்மரிக் பவுடர் போடுறேன், கொரியண்டர் பவுடர், கியூமின் பவுடர் அண்ட் சால்ட், அவ்வளோதான் போடுறேன். உங்களுக்கு விருப்பம்டா சிக்கன் ஸ்டாக் பவுடர் போடலும், விருப்பம்டா கறி பவுடரும் போடலும். உங்கள்கிட்ட கொரியண்டர் பவுடர் இல்லை அப்படின்னா கறி பவுடர் போடலும். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டா சரி. தண்ணி ஊற்றுறது இந்த ரெசிபிக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கோகோனட் திக் மில்க் வந்து 1/4 கப் மாதிரி தான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டா சரி, அது அதில் வேகும். நான் இன்னும் 2 அபஜின் எடுத்துக்கிறேன். 2 அபஜினுக்கு 1/4 கப் மில்க் தான் நான் சேர்க்குறேன். கொஞ்சம் மில்க் தான் சேர்க்கணும். சேர்த்து மூடி விட்டா சரி. அவ்வளோதான், அபஜின் கறி ரெடி. ஈஸியான ரெசிபி, டேஸ்டான ரெசிபி, நல்லா இருக்கும். இது பின்னையும் மாற்றி வச்சுட்டே போக பார்க்குறேன். பின்னில் ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், தெரியாமல் அப்படின்னா இப்போ உங்களோட வீட்டுக்குள்ளுக்கு வச்சிடாத பின்னில் கொஞ்சம் ஒரு டிஷ்யூ அப்படி இல்லாட்டி வந்து ஒரு கொட்டன் பேட் அப்படி ஒன்றில் என்னமான ஒன்றில் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 3 ட்ராப் மாதிரி போட்டுட்டு அதை பின்னுக்கு கீழே போட்டுட்டு அதுக்கு மேலால் பின் பேகை போட்டால் ஸ்மெல் ஒன்றும் வராது. அந்த எசென்ஷியல் ஆயிலோட வாசம் தான் வரும். இந்த ஹெக்கை நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு தெரியாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், டிஃப்ரெண்ட் வேலைங்க உங்களுக்கு. மீன்வாயில் வந்து பேபிடே ஃபுட்டும் ரெடி பண்ணி வச்சேன். நமக்கு லஞ்சை கொடுத்து தான் கொண்டு போகிறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்து அதோட நான் ரைஸும் கொஞ்சம் ஃபீட் பண்ணி கொண்டேன். லேட்டாகவே நான் சொன்ன மாதிரி தான் பிளேன் ஏ இல்லாட்டி பி அப்படி தான் வந்தேன். இப்போ பிக்கு தான் போகிறேன். 10:40 பஸ்ஸை மிஸ் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிச்சதால கொஞ்சம் லேட்டாகவே, பட் ஓகே, எனக்கு 11:40 பஸ்ஸுக்கு போவேன்னா ஓகே. பஸ் ஸ்டாப் வந்து கிட்ட தான் நிற்கிறேன். 5 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் அதில் தான் நிற்கிறேன். சுற்றி பிரச்சனை இல்லை. இதான் நான் போகிற பஸ். இதை பஸ் தான் வரேன். இப்போ 10:45, 5 மினிட்ஸ் பஸ் டிலே தான் வரேன். நான் மட்டும்தான் பஸ்ஸில். அதுக்கு தான் இந்த வில்லேஜுக்காக தான் டைம் பஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கிறேன். விஷயம் அப்படின்னா எல்லாருமே எங்கே சரி போகிறேன்டா அவங்களோட ஊர்களை தான் யூஸ் பண்ணேன். அதனால் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு தேவையும் நிற்காது. நான் மிஞ்சி போனால் ஒரு 3 பேர் தான் நிற்கும். இப்படி தான் வல்லமையாகவே இருக்கிறேன். அந்த ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. அதுக்கு தான் நான் போக்குள்ளே போகிறேன். ஏன்னா இடையில இறங்கணும்னு எந்த தேவையும் வரல. நான் 2 பஸ்ஸில் மாறினாலும் 2 பஸ்ஸுமே இப்போ சேர்ற இடத்துல தான் நான் இறங்குறேன். ஹாஃபில் இறங்க தேவையில்லை. அது ஹாஃபில் இறங்குற வேலைக்கு எனக்கு சரி வராமல் இல்லை. ஸ்ரீலங்காலையும் நான் அப்படித்தான். ஏண்ட ஸ்டாப்புக்கு முதவே இன்னொரு ஸ்டாப்பில் நான் இறங்குறேன். இப்போ செகண்ட் பஸ்லாம் ஏறியாச்சு. இது குயிக்காக போகும். இது கைடட் பஸ் வேண்டி சொல்கிறேன். அப்படின்டா ட்ரெயின் போகிறதுக்கு ட்ரெயின் ட்ரக் ஏற்கிற மாதிரி பஸ் போகிறதுக்கு இது வேறையாகவே அதை பஸ் ரோடுண்டே ஏற்கிறது. அதால் ஸ்பீடாக போகும். வேறு எந்த வெஹிக்கிளும் இதால் வராது. ஆட்களும் இதில் வரமாட்டாங்க. வேறையாகவே ஏற்கிற ரோடு. இப்போ வந்தாச்சு. கேம்பிரிட்ஜுக்குள்ளுக்கு என்ட்ரு ஆகியாச்சு. அப்படின்டா சிட்டி சென்டருக்குள்ளுக்கு என்ட்ரு ஆகியாச்சு. வெதரும் நல்ல வெதராக இந்த பெருசாக கூதலாகவும் விற்கலை. நல்லா இருந்துச்சு அந்த டே. எப்போ வந்தாலும் மெக் ஸ்டோருக்கு நான் வராமல் போகிறதே இல்லை. நான் மெக் ஸ்டோருக்கு ஒரு ரெகுலர் விண்டோ ஷாப்பிங் கஸ்டமர். வாரம் பார்க்குறோம் போகிறோம் அப்படி தான் நிற்கும். வாங்குகிறோம்ன்ற அந்த துண்டு வராதுங்க. வர பார்க்குற போகிறோம் அது எப்போவுமே இருக்கும். அதுதான் இன்றைக்கு நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எடுத்துட்டு மேலே லைப்ரரிக்கு தான் இப்போ வந்தேன். ஒரே ஷாப்பிங் மாலுக்குள்ளுக்கு தான் நிற்கிறது. ஸ்டோர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும், லைப்ரரி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அதுக்கு தான் வந்திருக்கிறேன்.
இது புக்கை ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் நாங்கள் புக்கை வச்சா புக் ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்கு போய்த்துடும். உள்ளுக்கு போனப்போ ஃபினிஷ் கொடுத்தா சரி, எங்களுக்கு வேண்ட ரிசிப்ட் எடுக்கலும் அப்படி இல்லாட்டி விடையிலும் நாங்கள் புக்கை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எங்களோட அக்கௌண்ட்டில் நாங்கள் புக்கை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னு சொல்லி அதெல்லாம் நடந்துடும். நாங்கள் லைப்ரரிக்கு போன உடனே இருக்கிற இடம் இதுதான். சைடுக்கு எங்களுக்கு வேண்டாம் புக்கை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போயிடும். அப்படி தான் நிற்கும். சில்ட்ரன் ஏரியாவுக்கு தான் வந்திக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் குவைட்டாக இருக்கு, கொஞ்சம் பேர் தான் வந்திக்கிற மாதிரி இருக்குது. வளமையாகவே பிள்ளைகள் நிறைய வர விருப்பமான மாதிரி அவங்க இழுக்கிறோண்டு ஸ்டாஃப் யாருமே ஒன்றுமே செல்ல மாட்டாங்க. அவங்க இழுத்து விளையாடுறோண்டு கிழிச்சிரோண்டு எல்லாம் செய்கிறோம். அப்படி தான் நிற்கும். நினைச்சிரோண்டு நடக்கிறோண்டுன்ற மாதிரி நான் வந்த வேறு பிளேனில், ஆனால் போகிற அதை டைம் ஒன்று வச்சு தான் வந்தேன். அந்த டைமுக்கு லைப்ரரி போய்த்துட்டு அப்புறம் போகிறேன் அப்படின்னு அதற்கு சரியாக பார்த்து என்னை பேபி தூங்கி எனக்கு ஒன்றுமே செய்யலை. போய்த்துனாக்கா அவன் மாதிரி அவள் மட்டும் விட்டுட்டு அவன் கூட்டிக்கொண்டு தான் போகிறேன். ஆனால் உள்ளே கூட்டிக்கொண்டு போய்த்துட்டு அவள் தூங்கக்குள்ளே நான் தின்றதுக்கு நான் பாவம் மாதிரி. அதனால் நான் எனக்கு ட்ரிங்க் கொண்டு மட்டும் எடுத்துக்கொண்டேன். ஒரு 1 hour 1.5 hour மாதிரியே அவள் பக்கியிலே அப்படியே தூங்கி அவளோட நெப் டைம் அது. ஸோ நான் டிஸ்டர்ப் பண்ணலை. நான் எழுப்ப போவோம் இல்லை தூங்கட்டும். அண்ட் அவளுக்கு நல்லாவே டயர்டிக்கும். நிறைய விளையாடினவ லைப்ரரியில எல்லாம். அதனால் தூங்கட்டும் அப்படின்ட்டு நான் சும்மா இனி கொண்டு நான் என்னோட ஃப்ரெண்டோட தான் பேசிக்கொண்டு இருந்தேன். இவ தூங்கி எழுமங்காட்டியும் சும்மா பார்த்துக்கொண்டு இந்த நிறைய பேர் வந்து இந்த பார்க்குக்கு வெதர் நல்லன்றதுக்காக. பெரிய பார்க், அதில் எல்லாமே பொதுவாக சில்ட்ரன் பிளேயர் ஏரியா இருக்கும். மக்களுக்கு ஒரு ரிவர் ஒன்று போகும், வேறு ஒரு கேன்டீன் மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படத்தில் ஒரு சைடில் இப்போ ஒரு ரிவர் ஒன்று தான். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது மற்ற சைடில் அது வீட்டிலேருந்து சரியாக 11:40க்கு நான் வந்தேன். இங்கே வந்து சேர பார்க்கலே அரவுண்ட் 1 o'clock அப்படி தான் இருந்துச்சு. இப்போ டைம் வந்து ஈவினிங் 5:30. இப்போ போகணும். பேர் அவ்வளோ டயர்டாகியாச்சு. நடந்து ஃபுல்லாகவே நடந்தேன். டெய்லி நடக்கிறேன்னா பரவாயில்ல, வீக்குக்கு ஒருக்கா இப்படி நடக்கிறேன்னா நல்லாவே டயர்டாகிறேன். நான் வீட்டுக்கிட்டே பார்க்க கூட்டி கொண்டு போகிறேன். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படி தான் நிற்கும் வாக்கிங் டிஸ்டன்ஸ். ஆனால் இதுக்குள்ளுக்கு வந்தால் நிறைய நடக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துக்கு. இந்த டேயை இந்த வெதரை நல்லாவே நான் என்ஜாய் பண்ணேன். ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்ஜாய் பண்ணிக்கோம்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது பிறங்காட்டும் டேக் கேர், பாய்.